வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. Comment allez-vous? நாங்கள் முதலாம் கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சென்ற பாடங்களில் நாங்கள் travailler என்ற வினைச்சொல்லை பார்த்து அத்துடன் சம்பந்தப்பட்ட சொற்களையும் பார்த்தோம். இன்று நாங்கள் முதலாம் கூட்ட வினைச்சொற்களில் சில வினைச்சொற்கள் வித்தியாசமாக வருகின்றன. உச்சரிப்பு, அதாவது ஓசை நயத்திற்காக சில மாறுதல்களை செய்கிறோம். அப்போ அதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். அதில் நாங்கள் இன்றைக்கு முதலாவதாக பார்க்க இருக்கும் வினைச்சொல் பிளஸே. பிளஸே என்ற வினைச்சொல்லை பார்க்க போகிறோம். அப்போ இந்த வினைச்சொல்லில் பாருங்க, ஒரு மாற்றுவோம். je place, tu places, il place, elle place, on place, nous plaçons என்று சொல்லி வரோம். பாருங்க, அதால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு செதி போட போகிறோம். நாங்கள் ஒலி குறியீடுகள் படிக்க நாங்கள் பார்த்த நாங்கள் லா செதி என்று சொல்லி பார்த்த நாங்கள் திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். சேக்கு பிறகு ஆ ஓ யு வரைக்கு ஓசை நயத்துக்காக லா செதி என்ற குறிய இடுவோம்னு சொல்லி பார்த்த நாங்கள். இதில் பாருங்கோ, அப்போ நூக்கு நூ பிளக்கோ என்று சொல்லி வருகுது. அப்போ நூ பிளக்கோ என்று சொன்னால் அந்த ஓசை நல்லா இல்லைன்னு. அப்போ அதுக்காண்டி இந்த குறியை போடுறோம். குறியை போட லா செதி இடுகிறோம். அப்போ என்ன வருகுது? நூ பிளஸோம் என்று சொல்லி வருகுது. சரியா? நூ பிளஸோம். அப்போ இப்போ ஓசை இனிமையாக இருக்குது. அப்போ திருப்பி சொல்கிறேன். je place, tu places, il place, elle place, on place, nous plaçons, vous placez, il place, elle place என்று சொல்லி வருது. பிளஸே என்ற சொல்லின் தமிழ் அர்த்தம் அந்த இடத்தில் வைத்தல். அது நாங்கள் எந்த இடத்துல எடுத்தோமோ அதை அந்த இடத்துல வைக்கிறதை சொல்கிறதுக்கு பிளஸே என்று சொல்ல பாய்ப்போம். பிளஸே என்ற வினைச்சொல்லு சேயுஆரில் முடியுது. சேயுஆரில் முடிகிற எல்லா வினைச்சொற்களுக்கும் நீங்கள் நூவுக்கு நிகழ்காலத்தில் உருமாற்றிக்க அந்த சேக்கு செதி இடுங்கோ. இட்டால்தான் அது அந்த ஓசை நயம் நன்றாக இருக்கும். அப்போ சேயுஆரில் முடிகிற சில வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். முதலாவது வினைச்சொல் annoncer. annoncer. annoncer என்றால் அறிவித்தல் என்றதை குறிக்கும். avancer. avancer முன்னுக்கு போதல், முன்னேறுதல். avancer. commencer. commencer ஆரம்பித்தல், தொடங்குதல். divorcer விவாகரத்து பெறுதல். effacer. effacer. effacer என்று சொன்னால் அழித்தல், எழுதினதை அழிக்கிறதை சொல்வோம் effacer. financer. financer நிதி உதவி அளித்தல். சரியா? நிதி அளித்தல், அதை financer என்று சொல்லுவோம். அடுத்தது sucer. sucer என்று சொன்னால் உமிழ்தல் அல்ல சூப்புதல் என்ற அர்த்தத்தில் வருது. அப்போ நாங்கள் இந்த வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம் திருப்பி ஒருக்கா. annoncer. annoncer என்று சொன்னால் அறிவித்தல் என்றதை குறிக்குது. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. on annonce le retard du train என்று சொல்லி சொல்லுவோம். சரி, அதான் ட்ரெயினுடைய தாமதம் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி. அப்போ ஒன்று அனௌன்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ பாருங்க, இல் அனௌன்ஸ்க்கு என்று சொல்லி போட்டு அங்கால ஒரு வசனம் போட்டு விட்டீங்கள் என்றால் சரி, அப்போ அறிவிக்கிறான் என்ற அர்த்தத்தில் வருது. இல் அனௌன்ஸ்க்கு இல்வா பாத்தியர், தான் புறப்பட போவதாக அவன் அறிவிக்கிறான். அதே மாதிரி அவன்சே என்று சொல்லி பாருங்க. அப்போ நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே சொல்லுவீங்க அவன்சே அவன்சே என்று சொல்லி சொல்லுவீங்க. அப்போ முன்னுக்கு போங்கன்னு சொல்லி அவன்சே. அடுத்தது commencer என்ற வினைச்சொல்லு. commencer என்று சொன்னால் ஆரம்பித்தல் என்றதை குறிக்குது. அப்போ பாருங்க, இந்த commencer என்ற வினைச்சொல்லோட நீங்கள் நேரடியாக செய்யப்பட பொருளை போடலாம். je commence le travail, je commence le cours. அப்படி நீங்கள் commencer என்ற வினைச்சொல்லோட நீங்கள் நேரடியாக செய்யப்பட பொருளை போடலாம். நீங்கள் இன்னொரு வினைச்சொல்ல போடுறீங்கன்னு சொன்னால் இடையில ஒரு ஆ போட்டுத்தான் நீங்கள் அந்த வினைச்சொல்ல போட வேணும். உதாரணமாக சொல்ல போகிறேன்னு பாருங்க. je commence à parler français. je commence à parler français. நான் பிரெஞ்சு பேச ஆரம்பிக்கிறேன். je commence à travailler. நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். சரி, அப்போ commencer என்ற வினைச்சொல்லோட ஆ என்று சொல்ல போட்டு அங்கால வினைச்சொல்ல போடுங்க. மற்ற வினைச்சொற்களை பற்றியும் பார்ப்போம். divorcer, அது உங்களுக்கு தெரியும். பிறகு கடைசியில் நாங்கள் பார்த்த sucer என்று சொல்லி பார்த்த நாங்கள் உமிழ்தல் என்றதை குறிக்குது, சூப்புதல் என்றதை குறிக்குது. அதான் நீங்கள் சூப்பு தடியை என்னென்று சொல்லுவியல் sucette என்று சொல்லி சொல்லுவீங்களே. அப்போ sucer என்றதை குறிக்கும். முதலாம் கூட்டத்தில் அடுத்த வினைச்சொல்லை பார்க்க போகிறோம். GER முடிகிற வினைச்சொல்லை பற்றி பார்க்க போகிறோம்.
ஏரில் முடிகிறது. உதாரணமாக மோஞ்சே, உங்களுக்கு தெரிஞ்ச வினைச்சொல் மோஞ்சே என்ற வினைச்சொல்லை பார்ப்போம். அப்போ என்ன மாற்றுவியல்? je mange, tu manges, il mange, elle mange, on mange, nous mangeons, vous mangez, il mange, elle mange என்று சொல்லி வரவன். ஆனால் வந்து பாருங்க, நூலை வந்து நாங்கள் வளமையாக எழுதுவது போல எழுதினோம் என்று சொன்னால் நாங்கள் நூ மோங்கோ என்று சொல்லித்தான் நாங்கள் அதை உச்சரிப்போம். ஆகவே வந்து அது இனிமையாக இல்லை. ஆகவே நான் என்ன செய்வோம்? ஜேக்கு பக்கத்தில் இன்னொரு போடுவோம். அப்போ போட்டால் தான் அந்த ஒலி வந்து இனிமையாக இருக்கும். அப்போ அதால் இல்லாட்டி நூ மோங்கோ என்று சொல்லி வந்துடும். அப்போ அதுக்காண்டி நாங்கள் சேர்த்தம் என்றால் நூ மோஜோம் என்று சொல்லி வருது. அப்போ ஜேஆரில் முடிகிற எல்லா வினைச்சொல்லுக்கும் இதே மாதிரி நூவுக்கு வந்து ஜேக்கு பிறகு ஒரு போட வேண்டும். சரியா? அப்போ ஜேஆரில் முடிகிற வேறு வினைச்சொற்களை பார்ப்போம். உதாரணமாக voyager, voyager, voyager என்று சொன்னால் பயணம் செய்தல். corriger, corriger என்று சொன்னால் திருத்துதல் என்றதை குறிக்குது. அடுத்தது changer, changer மாற்றுதல். bouger அசைத்தல் அல்லது அசைதல். அடுத்தது nager, nager நீந்துதல். அப்போ நாங்கள் முதலாவது பார்த்த வினைச்சொல் வந்து மோஜே என்றதை குறிக்குது. சரி, அப்போ je mange என்று சொன்னால் என்னது? நான் சாப்பிடுகிறேன் என்றதை குறிக்குது. சரி, je mange bien, நான் நன்றாக சாப்பிடுகிறேன் அப்படின்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. je mange pas la viande என்று சொல்லுவீங்க. நான் இறைச்சி சாப்பிடுவதில்லை என்று சொல்லியிருக்க je mange pas la viande என்று சொல்லி சொல்லுவீங்க. changer என்ற வினைச்சொல்லை பற்றி பார்ப்போம். இந்த changer என்ற வினைச்சொல்லோடு நீங்கள் நேரடியாக செயற்படும் பொருளை இடலாம். சரி, அப்போ உதாரணமாக வந்து je change les rideaux என்று சொல்லி சொல்கிறேன். je change les rideaux. அப்போ நான் திரைச்சீலைகளை மாற்றுகிறேன். je change les draps என்று சொல்லி சொல்கிறேன். சரி, அப்போ நான் படுக்கை விரிப்புகளை மாற்றுகிறேன். அப்போ அதுக்கு வந்து இந்த changer என்று சொல்ல பாவிப்பீங்க. பாருங்க, இப்போ நீங்கள் வந்து வங்கியை மாத்திரியல் அல்லது பேரை மாத்திரியல். அப்போ அதுக்கு வந்து changer-யோட வந்து து என்று சொல்ல போட்டு தான் நீங்கள் அங்கால பேர் சொல்ல இட வேணும். இப்போ உதாரணமாக நான் வங்கியை மாத்துறேன். அப்போ என்னென்னு சொல்வியல்? je change de banque என்று சொல்வீங்கள். சரி, நான் பேரை மாத்துறேன். je change de nom. சரியா? அப்போ இப்படி நீங்கள் வந்து கதைக்கிறதுக்கு எழுதுறதுக்கு பாவிங்கோ. அடுத்தது அப்பெல்லே என்ற வினைச்சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். அப்பெல்லே, அப்பெல்லே என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அழைத்தல். இது வந்து கடைசியில் பாருங்க எல்ஏஆரில் முடிகிறது. ஆனால் இது ஒரு விசேடமான வினைச்சொல்லு. இதை வந்து நாங்கள் உருமாற்றைக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நூக்கும் பூவுக்கும் அந்த ஒரு எல்லை அப்படியே வச்சிருக்கிறோம். ஆனால் மற்ற பிரதி பேச்சொற்களுக்கு வந்து 2 எல் போடுறோம். அந்த ஒரு எல்லுக்கு பதிலாக 2 எல் போடுறோம். சரி, ஆனால் இப்போ புதிய எழுத்து சீர்திருத்தத்தின் படி வந்து நீங்கள் ஒரு எல் போட்டாலும் சரி என்று சொல்லி சொல்லினோம். ஆனால் வந்து வழக்கத்தில் அது வந்து 2 எல் தான் போடினோம். அப்போ பாருங்க, j'appelle, tu appelles, il appelle, elle appelle, nous appelons, vous appelez, il s'appelle, elle s'appelle. இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நூவுக்கும் பூவுக்கும் ஒரு எல், மற்ற எல்லாருக்கும் 2 எல். இதே மாதிரி வெறும் மற்ற வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். எப்பெலே, எப்பெலே எழுத்து கூட்டுதலை சொல்லுவோம் வந்து எப்பெலே, ரெனூவ்லே, ரெனூவ்லே புதுப்பித்தல். அப்போ இந்த 2 வினைச்சொல்லும் கிட்டத்தட்ட இந்த அப்பெலே மாதிரி நீங்கள் வந்து நூக்கும் பூக்கும் ஒரு எல், மெட்டாக்களுக்கு 2 எல் போட வேணும். அதே மாதிரி தான் ஜெத்தே என்ற வினைச்சொல் இருக்குது. ஜெத்தே என்று சொன்னால் எறிதல் என்றதை குறிக்குது. அப்போ இந்த ஜெத்தே என்ற வினைச்சொல்லுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நூக்கும் பூக்கும் ஒரு தே, மெட்டாக்களுக்கு 2 தே போடுவீங்க. je jette, tu jettes, il jette, elle jette, on jette, nous jettons, vous jettez, il jette, elle jette. சரி, அப்போ ஜெத்தே என்ற எறிகிறது. அப்போ நான் குப்பையை எறிகிறேன். je jette la poubelle என்று சொல்லி சொல்லுவீங்க. சரி, அப்போ ஜெத்தியோடு நீங்கள் நேரடியாக செயற்படும் பொருளை போடலாம். இந்த அப்பெலே என்ற வினைச்சொல்லை பற்றி திருப்பி பார்ப்போம். இப்போ அப்பெலே என்று சொன்னால் அழைத்தல். அப்போ இந்த அப்பெலே என்ற வினைச்சொல்லோடு நீங்கள் நேரடியாக செயற்படும் பொருளை போடலாம். இப்போ வந்து நான் குமரனை அழைக்கிறேன். அப்போ என்னென்னு சொல்வீங்கள்? j'appelle குமரன். நான் குமாரியை அழைக்கிறேன். j'appelle குமாரி. அப்பெலே என்ற வினைச்சொல்லோட நேரடியாக செயற்படும் பொருளை போடுங்க. இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த அப்பெலே என்ற வினைச்சொல்லுக்கு முன்னால் வந்து சரியா முன்னுக்கு ஒரு ஏர் போட போகிறேன்.
அப்போ ரெப்பலே என்றதை குறிக்கும். அப்போ ரெப்பலே என்று சொன்னால் மீள அழைத்தல் என்றதை குறிக்கும். சரியா? ரெப்பலே மீள அழைத்தல் அல்லது ஞாபகப்படுத்துதல் என்ற அர்த்தத்திலேயும் ஞாபகப்படுத்துதலுக்கும் ரெப்பலே, சரி, மீள அழைத்தலுக்கும் ரெப்பலே. சரி, அப்போ இப்படி நீங்கள் இந்த வினைச்சொற்களை பாவிக்கலாம். அப்போ நாங்கள் இவ்வாறு இன்னும் வேறு சில வினைச்சொற்கள் வந்து சில உருமாற்றங்கள் செய்ய இருக்கின்றன. சரி, எழுத்துக்களை கூட்டுவோம் அல்லது நாங்கள் ஒலிக்குறியீடுகளை மாற்றுவோம். சரி, அவ்வாறான வினைச்சொற்களை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à la prochaine.